Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily controversy party in news, RB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் தான் மோடி அரசின் உத்தரவாதம். அதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பாதுகாக்கும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம். அதாவது பிஎம் ஃபசல் பீமா யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு தான் இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16.65 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 1,54,000 கோடி இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஸோ ஃபசல் பீமா யோஜனா அப்படின்ற இந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கிராப் இன்சூரன்ஸோட தொடர்புடையது. ஸோ இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இயர் கேட்டது கிடையாது. இந்த ஸ்கீம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்றத கேட்பாங்க எப்பவுமே. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 63 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் தமிழுக்கு சிறப்பாக தொண்டாற்றியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள். ஸோ இதை வந்து யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா மு.பே. சாமிநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வளர்ச்சித்துறையோட மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து இது வழங்கியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், இங்கே 63 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருவோருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளர் தமிழ்ச்செம்மல் இந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு கேட்கலாம், ஸோ 2024ல் எத்தனை பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா 63 பேருக்கு. ஸோ இந்த 63 பேரும் எந்த வருஷத்துக்கான அவார்டை வாங்கினாங்க அப்படின்னா 2022க்கான அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதில் பார்க்கலாம், விருது பெற்றவர்கள் விவரத்தில் தமிழ் தாய் விருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழ் சங்கத்துக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் விருது தொகை ரூபாய் 5 லட்சம், கேடயம், தகுதியுரை, பொன்னாடை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவந்தி பா ஆதித்தனார். சரிங்களா? பா ஆதித்தனார் தான் சிவந்தி பா ஆதித்தனார் திங்களிதழ் விருது முல்லைச்சரம் இதழுக்கு, அதாவது ஆசிரியர் கவிஞர் பொன்னடியான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது. ஸோ இதில் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சமும் கேடயம் ப்ளஸ் தகுதியுரை ப்ளஸ் பொன்னாடை இது எல்லாமே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸில் ஐபிஎல் போட்டி மார்ச் 22 சென்னையில் தொடங்குகிறது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா ஐபிஎல் மேட்ச் வந்து இந்த வருஷம் 2024 வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ சென்னையில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22. ஸோ அவ்வளோதான் இதில் நமக்கு தேவை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நேற்று நியூஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு நியூஸில் பார்ப்போம். ஸோ இதில் இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம், எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட்டை வந்து ரீசெண்டாக வந்து எழுத அனுமதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிபிஎஸ்சி. ஸோ ஓப்பன் புக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து 9வது படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து 12ஆம் படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் அவங்களோட புக்கு வந்து ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்க்ளூடிங் அவங்களோட இது டைரி இருக்கு இல்லையா? ஸோ டைரி ஸ்கூலில் வந்து நம்ம டைரி சைன் வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ அந்த டைரியும் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிஷரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட மார்க்கை வந்து நம்ம வந்து அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து வேல்யூ பண்ண முடியாது. ஆனால் அந்த குழந்தையோட அந்த படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி தான் எழுத முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் புக் டெஸ்ட்டை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக இல்லை. ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷினோட ஆன்சர் எங்கே இருக்கோ அதை வந்து புக்கை பார்த்து எடுத்து எழுத போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் புக் டெஸ்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதை வந்து இப்போ ட்ரையல் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி வந்து கொண்டு வர போகிறாங்க. எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இதே டெக்னாலஜியை சென்ட்ரல் டெல்லி யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஆசியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் திருவிழாவான சம்மக்கா சரளம்மா ஜாத்ரா அல்லது மொடாரம் ஜாத்ரா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஸோ இந்த நியூஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்போ அப்படின்னா ஸோ நம்ம வந்து மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தெலுங்கானா வந்து போயிருப்பாரு. ஸோ அங்கே போகிறப்போ
ஸோ தெலுங்கானால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர் காலேஜ் வந்து அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வாரியம், சரிங்களா, மஞ்சள் வாரியம் வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க நினைவு கூறணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மக்கா சரக்கா அவங்கள பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க எதுக்குடா இவங்க பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான பர்சன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மக்கா சரளம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சம்மக்கா சரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர் பெண்கள், சரிங்களா. ஸோ இவங்க கப்பம் கட்ட மறுத்திருப்பாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா பிரதாப ருத்ரதேவா அப்படின்னு வந்து நம்ம ஒரு கிங்க வந்து படிச்சிருப்போம், சரிங்களா. ஸோ எங்க அப்படின்னா ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து படையெடுக்கும் போது ஸோ பிரதாப ருத்ரதேவா அப்படின்ற ஒரு கிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ படையெடுத்து வந்திருப்பாரு. ஸோ அதுல ஒரு கிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதாப ருத்ரதேவா. அந்த பிரதாப ருத்ரதேவா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த 2 பொண்ணுங்களையும் வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்திருப்பாரு. அதனால இவங்க இறந்து போயிருப்பாங்க, சரிங்களா. அவங்களோட நினைவா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மக்கா சரக்கா அப்படின்ற இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுது தெலுங்கானால அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ எதனால அவங்க இறந்தாங்கன்னா கப்பம் கட்ட மறுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் பிரதாப ருத்ரதேவா அந்த கிங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சின் உயரிய சிவிலியன் விருதான செவாலியர் டி லாலா லெஜியன் டி ஹானர், நைட் ஆஃப் தி லெஜியன் ஆஃப் ஹானர் சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சசி தரூர் அவர்கள். இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட ஹையஸ்ட் அவார்டு வந்து இது கேட்டுட்டே இருப்பாங்க, செவாலியர் அவார்டு. இது வந்து இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சசி தரூர் அவர்கள். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அமித்ஷாவோட சன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷா. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐயோட பிரசிடென்டா இருக்காரு. ஸோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச சோலார் கூட்டணியில் 119வது உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மால்டா. அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த இதுல 119வது மெம்பர் யாரா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா மால்டா அப்படின்ற இந்த கண்ட்ரி. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் இந்தியால வந்து இருக்கு. அது என்ன ஹெட் குவார்ட்டர் அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர் தான். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்றது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா, சரிங்களா. ஸோ ஹரியானா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா குருகிராம், ஹரியானா அங்க இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், சாந்தி பிரயாஷ் 4 என்ற பன்னாட்டு ராணுவ பயிற்சி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நேபாளம். நெக்ஸ்ட் நியூஸ், 11வது சர்வதேச பொம்மலாட்டம் விழா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர். ஸோ பப்பட்ரி ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அது வந்து எங்க நடக்குதுன்னா சண்டிகர்ல. நெக்ஸ்ட் நியூஸ், ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 93. இதுக்கு முன்னாடி 85வது இடத்துல இருந்திருப்பாங்க. இப்போ வந்து மிகவும் பின்தள்ளி 93வது இடத்துல இந்தியா இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், விஞ்ஞானிகள் சமீபத்தில் எந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி முதன்முறையாக 2 சிறுகோள்களின் மேல்பரப்பில் நீர் மூலக்கூறுகளை கண்டறிந்தனர்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சோஃபியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. சோஃபியால வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் முதல் மர செயற்கைக்கோளின் பேர் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லிக்னோசாட் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த மாநிலம் ஸ்வயம் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு வட்டியில்லா கடனாக ரூபாய் 1 லட்சம் வழங்குகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஸோ இந்த நியூஸ் நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியோ நேத்தோ பார்த்திருப்போம். ஸோ திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. ஸ்வயம் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து இளைஞர்களுக்காக 1 லட்சம் வந்து கொடுக்கறது. இது எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ், நாட்டின் முதல் திறன் இந்தியா மையம், அதாவது ஸ்கில் இந்தியா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பல்பூர். ஸோ இது வந்து முதல் திறன் மையம் அப்படின்றனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா சம்பல்பூர். ஸோ அவ்வளவுதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.